ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு சிறப்பான வருடமாக இருக்க போகுது. காரணம் கேட்டிங்கன்னா, முதல்ல 7.5 சனியோடைய நிறைவு. ஏன்னா அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ அவமானங்கள், கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் கிடையாது. வீட்டு கடன் கட்டாமல் 6 மாதம் 3 மாதம் இருக்கக்கூடிய மகர ராசி என்பது இருக்கீங்க. ஜொல்லுலாம் ஏலத்துக்கு போயிடும், அதுக்கு ஏதோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அங்கங்கே டாப் அப் பண்ணி வச்சிட்டு இருக்க மகர ராசி என்பது நிறைய பேர் இருப்பீங்க. அவ்வளோ தொந்தரவுலாம் தாண்டி வந்துட்டு இருக்கக்கூடிய மகர ராசி என்பதுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி, அதுவும் வரலாறு காணாத மாற்றம்னு சொல்லலாம். திருமணமே நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு எழுதி வச்சுக்கிங்க. திருமண வாய்ப்புகள் கைகூடும். அது எந்த ஏஜில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நடந்தே தீரும். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பண்ணியாக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, ஒரு வருட பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்திங்கன்னா முக்கியமாக வருட கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது, இதை வச்சு தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம். அப்போ ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இந்த குரு, சனி, ராகு, கேது எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், ஒரு கிரகம் நல்லது செய்யும், ஒரு கிரகம் தீமையை செய்யும், இல்லை எல்லா கிரகமும் நன்மைகள் செய்யணும், இல்லை எல்லா கிரகமும் தீமையை செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. மகர ராசி என்பவர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மகர ராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு சிறப்பான வருடமாக இருக்க போகுது. காரணம் கேட்டிங்கன்னா, முதல்ல 7.5 சனியோடைய நிறைவு, அதுலேருந்து ஒரு மிகப்பெரிய விடுதலை. அதே போல் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சப்தமஸ்தானத்தில் குருவுடைய பார்வை, ராசிக்கு 2ல் ராகு, 8ல் கேது. இது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி, அதுவும் வரலாறு காணாத மாற்றம்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ அவமானங்கள், கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் கிடையாது. அவ்வளோ தொந்தரவுலாம் தாண்டி வந்துட்டு இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கும்போது 2026 மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எவ்வளோ வேலை இழப்பு, எவ்வளோ பேருக்கு பிரச்சனை, எவ்வளோ பேருக்கு வேலை இல்லாமல் போனதுனால கடன் கட்ட முடியல, அதனால் வீடு போயிருக்கோம், கார் போயிருக்கோம், நகை போயிருக்கோம். அதுவும் ஏதோ ஒரு மாதம் 2 மாதம் வேலை இல்லாமன்றது இயற்கை. 6 மாதமாக வேலை இல்லாமல் இருக்கேன் சார், 1 வருஷமாக வேலை இல்லாமல் இருக்கேன் சார், வேலைக்கு போக முடியாத சில பிரச்சனைகள், ஏதோ வேறு ரீசன்ஸ் இருக்குது வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள் அதுலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு முக்கியமான வருஷம். வேலை கிடச்சிரும், கவலைப்படாமல் இருங்க, பொறுமையாக இருங்க, 100% நல்லா தான் இருக்க போகிறீங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் மகர ராசி என்பவர்களுக்கு வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. நீங்கள் எந்த ஏஜ் கேட்டகரியில் இருந்தாலும் சரி, ஜூனுக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வேலை மாற்றம் கிடைச்சே தீரும். சார் ஏற்கனவே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் சார், கிடைக்க மாட்டேங்குது சார், 6 மாதமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு இடத்துலேருந்து வேலை வாய்ப்பு வரும். நல்ல சம்பளத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சூழல்கள் கண்டிப்பாக மகர ராசி என்பவர்களுக்கு உண்டு. அதே போல் மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை சந்திக்கக்கூடிய நேரம். முதல்ல என்னென்னா, அந்த தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அது மாறிடுச்சுனாவே போகும் சார், எல்லாம் வருது சார், ஆனால் கடைசியில் முடிய மாட்டேங்குது, பணம் வர மாட்டேங்குது, பிஸ்னஸ் கம்ப்ளீட் பண்ண முடியல இப்படின்னு சொல்லி புலம்பக்கூடியவர்கள் நிறைய மகர ராசி என்பவர்கள். பிஸ்னஸ் வராமலாம் இல்லை, வருது, ஆனால் கடைசியில் முடிஞ்சு அதில் ஏதாவது ஒரு போராட்டமாக மாறி அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பணம் சேரத்துக்குள்ளே போதும் ஆகிடுது சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வருகின்ற இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பிஸ்னஸில் நிறைய வாய்ப்புகள் வரும், பிஸ்னஸில் பலவிதமான லாபங்கள் வரும், அதன் மூலமாக நீண்ட நாள் கடனை தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான நேரமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா வீட்டு கடன் கட்டாமல் 6 மாதம் 3 மாதம் இருக்கக்கூடிய மகர ராசி என்பது இருக்கீங்க. ஜொல்லுலாம் ஏலத்துக்கு போயிடும், அதுக்கு ஏதோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அங்கங்கே டாப் அப் பண்ணி வச்சிட்டு இருக்க மகர ராசி என்பது நிறைய பேர் இருப்பீங்க. அந்த நிலை மாறும், வீட்டு கடனை கட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்குது, நகையை திருப்பதுக்கான ஒரு வாய்ப்பு அடுத்த 1 வருஷத்துக்குள்ளே இருக்குது, அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் மகர ராசி என்பவர்களுக்கு தொழிலில் மென்மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய நேரம், லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரம், கேட்ட இடத்துல பண வரவுகள் வரும், தொழிலில் தடைகள் விலகும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் இருக்க போகுது. அதே போல் திருமண வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவர்கள்,
திருமணமே நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு எழுதி வச்சுக்கிங்க. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் திருமண வாய்ப்புகள் கைகூடும். அது எந்த ஏஜில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நடந்தே தீரும். ஒன்று. அதே போல் திருமண வாழ்க்கையில் சண்டை சச்சரவு, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு போயிட்டுருக்கு வச்சுங்க, மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் அது உங்களுக்கு சாதகமாக முடியும். ஒன்று மனைவி கூட கணவர் கூட சேர்ந்து வாழ்றதுக்கான அமைப்பு, இல்லை பர்மனெண்ட்டாக பிரிஞ்சு நிம்மதியான இருக்கக்கூடிய ஒரு சூழல் வருகின்ற ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு, குடும்பத்தில் நிறைய சந்தோஷமான விஷயங்கள், மன நிறைவை கொடுக்கக்கூடிய அற்புதமான சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்குது. அதே போல் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள். ஏற்கனவே நிறைய பேர் ஏமாந்து கஷ்டப்பட்டு அங்கே பணத்தை கொடுத்து இங்கே பணத்தை கொடுத்து வரல போகலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இயற்கையாகவே வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும், எந்த பிரச்சனையும் வராது. அதுமாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த நிலை மாறும். நல்ல நிலையில் நல்ல வேலையில் நல்ல தொழில் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு மகர ராசி என்பது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு இருக்குது. அதே போல் வெளிநாட்டிலேயே பல குடும்ப வாழ்க்கையில் சண்டை பிரச்சனை எல்லாம் போயிட்டுருக்கு. அந்த பிரச்சனைகள் எல்லாமே வரக்கூடிய ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தீரும். குடும்பத்தால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும். மொத்தத்தில் மகர ராசி என்பவர்களுக்கு நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு பலன்கள் அமையப்போகிறது. நம்ம சொன்னது அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல், தசாபுத்தி தந்தால் போல் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சில நேரங்களில் கெட்ட கிரகங்களுடைய நகர்வு கூட நல்ல விஷயத்தை கொடுத்துருக்கு. காரணம் என்ன, உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகம் பலமாக இருக்கும், தசாபுத்திகள் நல்லா இருக்கும், பிரச்சனைகள் வராது. நிறைய பேருக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய தசை ராகு திசை, கேது திசை, சனி திசை, புதன் திசை. இதில் நிறைய பிரச்சனைகளை தான் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய பேருக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்குன்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு செய்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் இருக்காது, நோட்டில் எழுதுன மாதிரி ஜாதகம் தான் PDFல இருக்கும். சில பேர் நோட்டில் எழுதி தருவாங்கன்னு கேட்குறேன், நோட்லையும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அடிப்படையிலேருந்து எளிமையாக ஒரு கிரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, முக்கியமாக ஜாதக பலன் பார்ப்பது எப்படி. நிறைய பேர் நிறைய இடத்துல படிக்கிறாங்க, ஆனால் ஒரு ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சூழல் இருக்கும். எப்படி ஆரம்பிக்கணும், எங்கே முடிக்கணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்னு ஆரம்ப கட்டத்திலேருந்து சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், ஜாமுக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல வருஷ பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் சேர்ந்தும் படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து. வணக்கம், நான் டாக்டர் தீபார்லால். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவான் மீனத்துல இருந்து மேஷத்துக்கு பிரவேசிக்கிறார். காலையில 9:40. அப்பதான் தமிழ் புத்தாண்டு பிறக்குது. இந்த தமிழ் புத்தாண்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பராபவ வருடம் அப்படிங்கிறாங்க. மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, உங்களோட ராசிநாதன் சனி பகவானே சகாய சனியா இருக்கான். 7 நாட்டு சனியில சனி நிறைய கஷ்டத்தை கொடுத்தான், துன்பங்களை கொடுத்தான், துயரங்களை கொடுத்தான், வேலையை விட்டு தூக்குனா, குடும்பத்தை அசிங்கப்படுத்தான், பிள்ளைங்களால நடுரோட்டுக்கு வந்தீங்க, அதே மாதிரி மனைவினால கணவனால அசிங்கப்பட்டீங்க, அவமானப்பட்டீங்க, வேலையில பாத்தீங்கன்னா செய்யாத தப்புக்கு ஒரு பழிக்கும் பாவத்துக்கும் ஆளானா, எல்லாத்துக்கும் மேல உடல் சார்ந்த உபாதைகளும் கொடுத்தான். எல்லாமே மாறி இந்த காலகட்டம் சனி சகாய சனியா இருந்து, சகாயம்ன்ற பேர்லயே இருக்குல்லம்மா, ஹெல்ப் பண்ண போறான் எல்லா ஆஸ்பெக்ட்லயும். அதுக்கும் மேல 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குருனுடைய 9ஆம் பார்வை, உச்ச பார்வை சனி மேல படியுது. ரொம்ப ஃபாஸ்டா, ரொம்ப ஸ்பீடா, சட்டுன்னு உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ, என்னென்னத்தெல்லாம் உங்ககிட்ட இருந்து புடுங்கணும் அத்தனையும் திருப்பி கொடுமா. கவலைப்படாதீங்க, அமைதியா இருங்க, காத்துட்டு இருங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி, காத்துட்டு இருந்தா நல்லது நடக்கும், எந்த டவுட்டும் வேண்டாம். அதுக்கப்புறம் ராகு பகவான் 2ஆம் பாவத்துல இருக்காரு.
குடும்பத்துல 6ஆம் மாசம் வரைக்கும் குடும்பத்துல பெருசா சலசலப்பு இருக்காது. 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குடும்பத்துல காசு இருக்கும், நிம்மதி இருக்கும். ஆ பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, பண கஷ்டம் அப்படின்றது இருக்காது. எவ்வளோ செலவானாலும் காசு நடமாட்டம் இருந்துட்டே இருக்கும். இருந்தாலும் குடும்பத்துல ஒத்துமை அப்படின்றது இருக்காது. இப்பதான் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஒரு ரெஸ்டாரண்ட் நம்ம போறோம் அப்படின்னா கூட அப்பா, அம்மா 2 பிள்ளைங்க இருப்பாங்க. அப்பாவும் கையில ஃபோன் வச்சிருப்பாரு. அம்மாவும் கையில ஃபோன் வச்சிருப்பாங்க. 2 பிள்ளையும் அது அது தனித்தனி ஃபோன் வச்சுட்டுருக்கும். அந்த மாரி தான். யாரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க இன்டர்பர்சனல் குட் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்றது இருக்காது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, தாத்தா, பாட்டி கிட்ட இல்ல. அத்தை, மாமா, பெரியம்மா, பெரியப்பா இவங்க கிட்டலாம் இல்ல. இப்பலாம் அப்பா, அம்மா கிட்டயும் பிள்ளைங்களுக்கு இல்ல. பிள்ளைங்க கிட்டயும் அப்பா, அம்மாக்கு இல்ல அப்படின்லாம். எவ்ளோ நம்ம பிள்ளைங்களுக்காக செஞ்சாலும், பிள்ளைங்க பெருசா நம்ம மேல பாசமா இருக்க மாட்டேங்குதுங்க. அந்த மாரி காலகட்டம் தான். இத பெருசா நம்ம யோசிக்கணும் அப்படின்றது அவசியம் இல்ல. குடும்பத்தில சந்தோஷம், நிம்மதின்னு இருக்கும். குடும்பத்தில யாரோ வெளிநாடு போய், அந்த வெளிநாட்டு கரன்சீஸ கையாள்றதுக்கான பிராப்தம் இருக்கு. நீங்களே வெளிநாடு போறதுக்கான நெறைய பிராப்தம் அப்படின்றது இருக்கு. மகர ராசி அன்புகளா இருக்கீங்க அப்படின்னா. அதே மாதிரி 8ஆம் பாவத்தில கேது இருக்காரு. உங்களுக்கு ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், ஹிடன் சீக்ரஸீஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு பெரிய இடைவெளி அப்படின்றது இருக்கும். அந்த இடைவெளி இந்த வருஷம் முழுசும் தொடரும். அது நல்லதா? ரொம்ப நல்லது. அந்த இடைவெளி உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள்லேருந்து உங்கள மீட்டு குடுக்கும் அப்படின்னா, ஆரோக்கியத்தில மட்டும் கவனம் அப்படின்றது வேணும். புரியுதுங்களா? ஆ நெறைய பேருக்கு மருத்துவ செலவு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆக ஆரோக்கியத்தில கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. முக்கியமா இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ் வர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. ம். அதுக்கப்புறம் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் பாவத்தில குரு. இவரு வந்து 6ஆம் மாசம் வரைக்கும் 6ஆம் பாவத்தில இருப்பாரு. ரோக குருவா இருப்பாரு. கடன நிவர்த்தி கடன நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணீங்க. ரொம்ப அழகா வந்து பார்த்தீங்கன்னா, கடன தீர்த்துடலாம். நோயிலிருந்து ஒரு விமோச்சனம், எதிரிகள்லேருந்து ஒரு விமோச்சனம் இதெல்லாம் குடுக்கக்கூடிய பொசிஷன்ல இருக்காரு. நம்ம கொஞ்சம் ப்ராப்பரா சேனலைஸ் பண்ணணும். அவ்வளதான். பெரிய லெவல்ல கடன் வாங்காதீங்க. நீங்க வாங்க மாட்டீங்க. ஆல்ரெடி 7 நாட்டு சனியில வாங்குனதே இப்ப தான் நீங்க அடைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிளான் பண்றது கண்டிப்பா நடக்கும். எந்தவித டவுட்டும் கிடையாது. 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் ரோக குருவா இருந்து மாறி களத்திர குருவா போறார். 7ஆம் பாவத்துல குரு என்ன பண்ணுவாரு? நெறைய மகர ராசி அன்பர்கள் சின்ன வயசு மகர ராசி அன்பர்கள்னா காதல் வரும். குரு காதல குடுப்பாரா? காதல கெடுக்கலாம் மாட்டார். காதல் வரும். திருமணம் அப்படின்றது கூடி வரும். ஆல்ரெடி திருமணமாயி 7 நாட்டு சனியில டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்ப 2வது திருமணம் யோசிச்சுட்டு இருக்கோம். சூழ்நிலை அப்படி இருக்கு. அப்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, நல்ல ஒரு வரன் அப்படின்றது உங்களுக்கு வர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. கணவன், மனைவி 2 பேரும் ஒண்ணா தாங்க இருக்கோம். பட் பெருசா அந்யோன்யம் இல்ல. டிவோர்ஸ் போல. ஆனா வந்து பெருசா சந்தோஷம் இல்ல எங்களுக்குள்ள. ஏதோ வேற வழி இல்லாம காம்ப்ரமைஸா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்டின்னா, அதுல வந்து பாருங்க ஓரளவுக்கு அன்பு அப்டின்றது மலர்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் அப்டின்றது மாறுறதுக்கான காலகட்டம் அப்டின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, நீங்க பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் ஏதாவது வச்சு நடத்துறீங்க. உங்களுக்கும் பார்ட்னருக்கும் சரியான புரிதல் இல்ல அப்டின்னா, இந்த காலகட்டம் ஒரு நல்ல புரிதல் அப்டின்றது இருக்கும். இது எல்லாமே பெரிய பிளஸ்ஸுங்க. அதுக்கப்புறம் குருனோட உச்ச பார்வை உங்க சுயஸ்தானத்த பார்க்குறார். மகரம் யோசிப்பீங்க. எதனால நம்ம அசிங்கப்பட்டோம்? எதனால நம்ம அவமானப்பட்டோம்? எதனால நம்ம ஏமாத்தப்பட்டோம்? அந்த காரணத்தலாம் கண்டுபிடிச்சு, அந்த காரணத்தலாம் ஒதுக்கி வைப்பீங்க. நம்ம ரொம்ப நல்லவங்களா இருந்ததுனால தான் ஏமாத்தப்பட்டோம். இப்ப நம்ம ஒண்ணு கெட்டு போயிடலாமா? அப்படி கிடையாது. இப்ப தேவையில்லாத மத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் நம்ம மாட்டிக்கணும். இப்ப நம்மளுக்கு என்னாத்துக்கு உதவி செய்ற வேலை? யாருக்கும் உதவி செய்ற வேலையே நம்மளுக்கு வேணாம். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருந்துடலாம். அப்படின்ற பக்குவம் கிடைக்கும். அதே மாதிரி கடவுள கும்பிடலாம். நம்ம வந்து நிம்மதியா இருக்கிறதுக்கு தியானம் பழகலாம். கோயில் போலாம். இப்படி எல்லாம் தோணும். இதெல்லாம் செய்யுங்க. ரொம்ப நல்லது. எந்த விதமான தப்பும் இல்ல. தம்பி, தங்கச்சி ஸ்தானத்த குரு பகவான் உச்ச பார்வை பார்க்குறாரு. அப்ப தம்பி, தங்கச்சியினால ஏதோ ஒரு விதத்துல நம்மளுக்கு ஆதாயம் அப்படின்றது வரும். அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. பிசிக்கலி இருக்கலாம், மென்டலி இருக்கலாம், எக்கனாமிக்கலி இருக்கலாம், இல்ல ஸ்பிரிச்சுவலி இருக்கலாம். இப்ப வெளிநாட்டுல இருக்காங்க அப்படின்னா, அங்கேருந்து நம்ம அக்கா கஷ்டப்படுறாங்க. நம்ம அக்காவுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கலாம். அக்காவுக்கு கொஞ்சம் காசு பணம் அனுப்பலாம். அப்படின்ற மாரி அவங்களோட சப்போர்ட் அப்படின்றது வரும். குட்டி, குட்டி டூர்ஸ் போறது, சந்தோஷப்படுறது, எதிர் வீடு, பக்கத்து வீடு எல்லார்கிட்டயும் நல்லா உறவாடுறது, அதனால சந்தோஷப்படுறது. ஆ ஒரு சண்டே அப்படின்னா எல்லாரும் ஒண்ணா கூடுறது. கூடி எல்லார் வீட்லருந்து சமைச்சு எடுத்துட்டு வந்து எல்லாரும் ஒண்ணாலாம் சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி சந்தோஷப்பட்டது இந்த நெறைய நல்ல விஷயம் நடக்குங்க. அதே மாரி லாபஸ்தானத்த குரு பகவான் பார்க்குறாரு. மகர ராசி அன்பர்கள் என்ன தொழில் நீங்க செய்றீங்க? எங்க 7 நாட்டு சனியிலே தொழில முழுசும் இழுத்து மூடிட்டோம். கவலைப்படணுன்ற அவசியமே இல்ல. இந்த காலகட்டம் அகைன் திரும்பி முதல்ல இருந்தா அப்படின்ற மாரி திரும்பி முதல்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா சந்தோஷமா உங்க தொழில ஆரம்பிச்சு, அந்த தொழில வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல ஒரு கொண்டு போறதுக்கான வழியும் வாய்ப்பும் நெறையவே உண்டுங்க. சனியும் சப்போர்ட்டிவா இருப்பாரு, குருவும் சப்போர்ட்டிவா இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். உங்களோட மூத்த சகோதர, சகோதரிகளும் சப்போர்ட்டா இருப்பாங்க. உங்களோட நண்பர்களும் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. ஆக மொத்தம் நீங்க வேலை செய்றீங்க அப்படின்னு சக்சஸ் ஆவறதுக்கு எந்தவித ஒரு இடையூறும் இல்ல. பிளானட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் பண்ணி குடுக்கக்கூடிய பொசிஷன்ல தான் இருக்காங்க. இந்த தமிழ் புத்தாண்டு முதல்ல ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கிறது ரிஷபத்துக்கு. 2வது துலாம், 3வது மகரத்துக்குன்னு தான் சொல்லணும். ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிம்மா?
என்ன நல்லா இருக்கு அப்படின்னாலும் நீங்க ஏதாவது ஒரு வழிபாடு சொல்லுவீங்களேம்மா அப்படின்னா கண்டிப்பா சனிக்கிழமை தோறும் பக்கத்துல இருக்க ஈசன் கோயிலுக்கு போயிட்டு ஈசனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு 7 முறை சுத்தி வாங்க. சுத்தி வரீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது நடக்கும். காரணம் என்ன அப்படின்னா உங்களோட ராசி அதிபன் சனி பகவான். சனிக்கு யார் கடவுள் அப்படின்னா சிவபிரான் தான். சிவனை யார் வழிபாடு பண்ணாலும் சனியினோட கைகள் அவங்கள ஆசிர்வாதம் பண்றதுக்கு இருக்குமே தவிர அவங்கள குடுமிய பிடிக்கிறதுக்கு இருக்காது. ஸோ இதை ஞாபகம் வச்சுட்டு சிவ வழிபாடு அப்படின்றது பண்ணுங்க. கண்டிப்பா 7 நாட்டு சனியிலே கண்டிப்பா நீங்க சிவனோட லிங்க் ஆயிருப்பீங்க, மிங்கிள் ஆயிருப்பீங்க. ஏதோ ஒரு விதத்துல சிவனோட தொடர்பு அப்படின்றது சனி ஏற்படுத்தியிருப்பார். ஏதோ ஒரு காரணம் இது வரைக்கும் நாங்க சிவனை கும்பிட்டதே இல்லைம்மா அப்படின்றவங்களும் 7 நாட்டு சனியில சிவ வழிபாடு அப்படின்றத பண்ணியிருப்பீங்க. நிதர்சனமான உண்மை அது. பண்ணீங்களா இல்லையா? மறக்காம கமெண்ட்ல எழுதுங்க. ஆக சிவ வழிபாடு எப்பயுமே உங்களை முன்னேற்றும்மா. ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்டா வழிபாடு பண்ணுங்க. நிறைய நல்லது நடக்கும்மா. இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான பொதுவான பலன்கள். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்கம்மா. எங்க குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டணும் வீடு கட்டணும் ரொம்ப நாளா பிளான் பண்றோம். வீடு கட்டி முடிக்க வழியே இல்லாம இருக்கு. இந்த வருஷமாவது வீடு கட்டுவோமா மாட்டோமா? இந்த கேள்விகளுக்கான பதில் தெரியணும் அப்படின்னாலும் எங்களுக்கு வயது வந்து பாத்தீங்கன்னா 40 நெருங்கிடுச்சு. இப்ப வரைக்கும் நல்ல வரன் கூடி வரல. இந்த வருஷமாவது திருமணம் நடக்குமா நடக்காதா? இந்த கேள்விக்கான பதிலா இருந்தாலும் வீட்ல எப்ப பாரு பிரச்சனைகள். வீடே வந்து பாத்தீங்கன்னா குருஷேத்திர போர்க்களம் மாதிரி இருக்கு. ஒரு நாளைக்கு 4 பஞ்சாயத்து, 5 பிரச்சனை, 6 சண்டை அப்படின்ற மாதிரி எல்லாம் வேற வேற இன்டென்சிட்டியோட இருக்கு. ஆக இந்த பிரச்சனைகள்ல இந்த வருஷமாவது தீர்வுக்கு வருமா வராதா? இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இந்த வருஷமாவது நாங்க வெளிநாட்டுக்கு போவோமா? வெளிநாட்டுல போய் சம்பாதிப்போமா? இந்த வருஷமாவது குழந்தைக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்குமா? பிள்ளை நீட்ல பாஸ் ஆயிடுமா? இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னாலும் அதுக்கு பதில் என்ன வந்து உங்களுக்கு கரெக்டா சொல்லும் அப்படின்னா உங்களோட ஜாதகம் உங்க கேள்விகளுக்கான அத்துணை பதில்களும் தெளிவாக சொல்லும். ஆக உங்க ஜாதகத்தை நீங்க பார்க்கணும். கம்ப்ளீட் ப்ரெடிக்ஷன் பண்ணிக்கணும். தெளிவான சில கேள்விகளுக்கு ஒரு கரெக்டான பதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நான் பேசிட்டு இருக்கும் போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.